அன்பார்ந்த கடவுள் ஒரு டி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். சக்கரவர்த்தி யோகம்ன்றது கேள்விப்பட்டிருப்பேன் நினைக்கிறேங்க. இந்த குரு வக்கரமான சக்கரவர்த்தி யோகம் எப்படி எப்படி ஐயா வரும் கேட்பீங்க. இது கிண்டலாக பண்ணுறீங்க அப்படின்னு. சக்கரவர்த்தி யோகம் மன்னர் யோகம் எல்லாம் வரும்போது எப்போ வேணால் வரும். வந்ததுன்னு வச்சுக்கோ, தூக்கிட்டு அங்கிருந்து இமாச்சல் பிரதேசம் வரைக்கும் ஹைட்டில் போயிட்டு எவரெஸ்ட் வரைக்கும் போயிட்டு தொப்பு தள்ளி விட்ருவோம். இதுதான் மன்னர் யோகம். அந்த கால அளவு 4 வருஷம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம், 3 வருஷம் இருக்கலாம், அப்படி என்ன இருக்கலாம், 10 வருஷம் கூட இருக்கலாம். அந்த ஸ்டேட்டஸ் கொண்டு விட்டுருச்சுன்னா அந்த வாசனையிலேயே நான் ராஜா மாதிரி வச்சுருப்பான். அரிச்சந்திரன் இல்லையா, தொப்புனு விழ இல்லையா, எத்தனை பேர் அப்போல்லாம் நாடாளும் கட்சி அந்த கட்சியெல்லாம் ஆட்டம் ஆடுறது எத்தனை வருஷம் குப்பை கொண்டு இருக்க முடியும்? 5 வருஷம், அந்த 10 வருஷம், இல்லை 20 வருஷம், 40 வருஷம் அதிகப்பட்டோம். 300 வருஷமாக இருக்கும் போது ஒரு ராஜா வந்து 40 வருஷம் ஆனால் பரம்பரை ஃபுல்லாக ஆள வேணாமா? அது இல்லையே. பரம்பரை ஃபுல்லாக ஆடுறதா? கல்கத்தாவில் டிடி கேஸ் என்ன ஆகிட்டுருக்கு, வெஸ்ட் பெங்கால், இது மாதிரி சொல்லலாம், இதோட சொல்லலாம். அதாவது மன்னர் யோகம் வழக்கு கிடைக்கிறவளுக்கு நமக்கு அதோடு நிறுத்திப்போம். மன்னர் யோகம் பொறுத்த வரைக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த குரு வக்கரத்தினால கன்னிராசினால் கிடைக்கிறது. அப்படி சார் மன்னர் யோகம் இத்தனை நாளாக நான் வந்து சின்ன இடத்துல வேலைக்கு பண்ணியிருந்தேன். 5க்கும் 10க்கும் துட்டுக்கு 4 ஆசைப்பட்டு அப்படியே வேலையே மாற்றிருந்தேன். குடும்பத்தில் அம்மா அப்பா அங்கே இருக்குது, அங்கே இருக்கா, அவங்க கொண்டாடி அங்கே இருக்கா, ஏதோ குடும்பம் அதுவும் இல்லாமல் எப்படியோ வாழ்ந்துட்டு போயிட்டுருக்கோம். வசதி வாய்ப்புகள் ஒரு கூட நல்லா தான் இருக்குது. ஆனாலும் எனக்கு நிம்மதி இல்லை. ஐ டோன்ட் ஹேவ் சச் இத்தனை இருந்து எனக்கு ஒத்தையாக இருக்க மாதிரி ஃபீலிங் இருக்குன்றலாம் போய் குடும்பமாக ஒரு யோகம் கிடைக்கிது. குடும்பமாக வாழணும், நல்லது வசதியாக வாழணும், சம்பாத்தியம் நிறைய இருக்கணும், ஒரு ஆளுகைக்கு உட்படுற அளவுக்கு பெரிய தொழிலதிபராக ஆகணும், ஒரு நகர அதிபர் ஏதோ ஒன்று ஆகணும். தனக்கு பின்னாடி ஜால்ராடிக்கு ஒரு கும்பல் இருக்கும், இல்லை கட்சி தலைவர் இருக்கும், அது மாதிரி ஒரு கும்பல் ஆகணும். அது மாதிரிலாம் ஏதோ இருக்கும். தொழில் ஆகலாம், வித்தைகள் எல்லாம், கலைஞர்களாகலாம், எது வேணால் ஆகலாம், எந்த வேணால் பெரிய டெக்னீஷியன் இண்டஸ்ட்ரியில் ஆகலாம், சம்பந்தம் இல்லை ஒரு பெரிய லெவலுக்குலாம் அட்வைசர் ஆகலாம், ஆகலாம் போர்டுக்கு. அதாவது அவர் சொல்கிற கேட்கறதுக்கு ஒரு பெரிய பட்டாளமே இருக்கணும். அதுதான் மன்னர் யோகம்னு பேர். புரியுதுங்களா? மன்னர் யோகத்தின் சிறப்பம்சமே அந்த யோகத்தை அனுபவிக்கும் போது இப்போ இருக்காங்களே ஈரானுக்கு அந்த 10 நாடெல்லாம் கேட்குறது, இதெல்லாம் பெரிய யோகம் இல்லையா? கட்சி தலைவர் அவர்களுடைய கட்சி கேட்கலையா? அது மாதிரி அந்த யோகத்துக்காக காரணமாக இருக்கிறது எதுவானா இருக்கலாம். அதே சமயத்தில் அது ஏன் மன்னர் யோகம் கிடைக்கிறதுக்கு சொல்கிற காரணம் கேட்குறீங்களா? முக்கியமாக கன்னிக்கு யார் குரு மட்டும்தான் கொடுக்கணும், யாரும் கொடுக்க முடியாது. இன்னும் பலதான் சொல்லியிருக்கேன். அது எப்படி? அதை நீ கேளு. எப்போதுமே இந்த கிருஷ்ண புதன் தனக்கு ஒன்றுமே இருக்க, பலமே இல்லை, செலவே இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, நான் வியாபாரம் பண்ணுறேன், நீங்கள்லாம் கொடுத்தா தான் நான் வியாபாரம் பண்ணி அது 4 காசு சம்பாதிச்சோம். எப்படி இருக்கு பாருங்கள். இவர் மற்றதையெல்லாம் பினாமி மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு அதை விற்று தான் 4 காசு சாப்பிடணும் அப்படி சொல்லி சொல்கிறது பிஸ்னஸ் டூவல்றல. அந்த மாதிரி புதன் இங்கே என்ன ஐடியா பண்ணிருக்காருன்னா, இந்த குரு சத்தியமாக கொடுக்க மாட்டான், நல்லா தெரியும், நல்லா இருந்தாலே கொடுக்காது. அப்போ என்ன? ஆமாம் அப்படி தான். அப்போ நான் எப்படி பணக்காரனா செல்வம் தான், நான் எப்படி நான் ஆளுகைக்கு உட்பட்டு செய்கிறது, அட்வைஸ் பண்ணுறது தகுந்த மாதிரி செவ்வாய் செக்யூரிட்டி கார்டு, அப்போ தான் கமாண்டர் இன் சீஃபு. இது என்ன பண்ணும், செவ்வாயை சத்தம் போடாமல் அந்த குருக்கு ரொம்ப வேண்டியவர், சுக்கராச்சாரியருக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர். வீக் பாயிண்ட் எல்லாருக்கும் இருக்கும். என்ன தான் செவ்வாய் ஸ்டெடிஃபான சூரியனுக்கு அவருக்கு இருந்தால் கூட, குருவுக்கு இருந்தால் கூட சில விஷயங்கள் செவ்வாய் ஐயோ அந்த அது வீக் பாயிண்ட், அதில் கோட்டை விட்டுருவார். தண்ணி கிண்ணி இந்த வீட்டு கேம்பிளிங் அது இது சிட்டு பப்பிளை இந்த விஷயங்கள்லாம் செவ்வாய் லூஸ் கோட்டை விட்டுருவார். அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, சுக்கராச்சாரிய கலைநயம் இல்லையா, சுக்கராச்சாரிய விட்டார் ஆடல் பாடலாம் அப்படி வச்சு கூத்து குருனுடைய நிற்க வச்சு, குரு எத்தனாவது அது தினத்துக்கு கன்னிக்கு 4ஆம் வீடு 7ஆம் வீடு எங்கே உட்கார்ந்து பண்ணுறாரு, 10ஆம் வீட்டில் செவ்வாய் உட்கார வச்சுட்டு குரு நிஷத்தை கொடுத்துட்டு புனர்போசு கொடுத்து அதை விட்டு அங்கே கொடுத்துட்டு குருக்கு மிருகேஷம் கொடுத்து எப்படி பண்ணுறது பாரு. அங்கே 9, 10 சம்பந்தப்படுற வீட்டை நடக்கிறது, 9 வீடு நடக்கிறது. இந்த 9ஆம் வீட்டு அதிகாரியை கொண்டு உட்கார 10ஆம் வீட்டு அதிகாரி சொல்லக்கூடிய புதன் சேர்ந்து நேராக கீழே இறங்கி மீதி ஸ்தானத்தில் விச்சிக வீட்டில் உட்கார வச்சுட்டு அப்படியே பண்ணுறாரு. எவ்வளோ பண்ணுறாருங்க. இது காரணம் இன்னொரு இந்த ஏன் மன்னர் யோகம் வரும்னா,
காம்பினேஷன் ஆஃப் ஒரு புடவை ட்ரெஸ்ஸு வரணும்னா அந்த நூலெல்லாம் இறுகி இருக்கணும். இதெல்லாம் பண்ணுறீங்கள, இறுகி பண்ணால் தான் புடவையோ நூலாகும். அதே மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணார், சத்தம் போடாமல் என்ன பண்ணார், செவ்வாயும் குரு நட்சத்திர பரிவர்த்தனை, செவ்வாயும் புதனும் ராசி பரிவர்த்தனை. இது பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி மன்னர் யோகம் வராமல் இருக்கும்? சரி, பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட வீட்டில் யாருன்னு பார்த்தான்னா சனீஸ்வரன். அவனை கொண்டு 6ஆம் வீட்டில் உட்கார வச்சுட்டு சத்தம் போடாமல் அவனையும் இந்த ராகுவையும் தனக்கு செக்யூரிட்டி கார்டு ராகு கேத்தி நேரம் குறைச்சி அவர் ரசத்தை கொடுத்து விட்டுட்டு அப்படி பண்ணான்னா வசியம் யாருன்னா கேது ராகுன்னு தான் வசியத்துக்கு உரியவனுங்க. பிரெயின் வாஷ் பண்ணி முட்டாளாக்கணும்னா ராகு கேது கையில் இருக்கிறவங்க ஒன்றா பண்ண முடியும். அதுவும் கேது இருந்ததுன்னா போதும், சத்தமனா கூவலாக பண்ணுறார், வந்த விஷயத்தையே மறந்துடும். அதுதான் அது. அதோட உட்கார வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இது இந்த ராகு நட்சத்திரம் இவனும் மாற்றி சனியை உட்கார சனியை சனியத்தை கொடுத்து சனீஸ்வரன் எந்த நேரத்தில் தான் இந்த ஒர்க்கை கரெக்டாக பண்ணுவார். யார் தலை கௌரவம் எதுவும் கிடையாது. அதெல்லாம் சிவபெருமான் அவருக்கு ஈஸ்வரன் பட்டம் கொடுத்துரு இல்லை, அவ்வளோ சுலபமாக சிவபெருமான் கொடுக்க மாட்டார். அப்பேற்பட்ட சனீஸ்வரனை முட்டாளாக்கத்துக்கு சனியை திக்க வச்சார். அவ்வளோதான். அதே மாதிரி பாவம் சனி கிடுக்கிப்பிடியாக சனி உத்திரட்டாதியை கொண்டு ஜாகு கொடுத்துட்டார். இந்த மாதிரிலாம் பண்ணான்னா ஏன் மன்னர் யோகம் கன்னிக்கு வராது? கன்னி புதன் பிரதானமார், அவர் தான் அவர் வீட்டிலே உச்சவர், அவர் தான் பொறுப்பு, சொத்துக்களுக்கெல்லாம் அவர் தான் பொறுப்பு. சூரியன் மாத கிரகம். அதனால் அதை வச்சுட்டு அப்படியே ட்ராமா ஆடின்னு இருக்க வரைக்கும் இந்த ஆட்டி மன்னர் யோகம் தான் யாருன்னு காமிக்கிறதுக்காக வேண்டி கன்னிராசினருக்கு மன்னர் யோகம் கொடுக்குறார். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.